الحمد لله وفى وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيها من هذه الأيام أحب إلى الله تعالى من هذه الأيام. صدق رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பின் ஏகவல்ல நாயன் இறைவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை சுன்னாக்களை பேணி பாதுகாத்து வழிபட்டு வழி நடாத்தி காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமம் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய பூர்த்தியான சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. இப்புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அழகான முறையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்தும், எவைகளை கூடாது விலகி நடக்கும்படி தடுத்திருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பாலுங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸிய்யத்தும் நசீஹத்தும் செய்து கொண்டிருந்தேன். இத்தகுல்லாஹ். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வையகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைத்து அதில் மிகவும் மிகவும் சிரேஷ்டமான கண்ணியமான உன்னதமான படைப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களாகிய எம்மை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் மிருகங்களை பார்த்தோ இன்னொரு பல வஸ்துவை பார்த்தோ கண்ணியமானது என்று சொல்லவில்லை. ஆனால் 6 அறிவு கொடுக்கப்பட்ட எம்மை போன்ற மனிதர்களுக்குத்தான் அல்லாஹ் கண்ணியமானவர்கள் என்று சொல்கிறான். பெருமைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வுலகத்தில் எமக்கு இன்னொரு பல நிஅமத்துக்களை தந்திருக்கிறான். அதனை எண்ணி முடிக்க முடியாது. இந்த நிஅமத்துக்களில் முக்கியமான ஒரு நிஅமத்தான் கால நேரம் என்று சொல்வது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த காலத்தை இந்த நேரத்தையும் எங்களுக்கு அல்லாஹ் ஒரு நிஅமத்தாக தந்திருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில் கூறும் பொழுது, இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ഖலഖஸ் ஸமாவாதி வல் அர்த். இத்துன்யா படைக்கப்பட்ட நாளிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகவும் அற்புதமான கண்ணியமான நாட்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்ணியமானதாக இந்த 12 மாதங்களை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான்.
மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். இந்த 12 மாதங்களிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னும் 4 மாதங்களை மிக கண்ணியப்படுத்தி அல்லாஹ் கூறியிருக்கிறான். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ. அந்த 4 மாதங்கள் தான் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய துல்காதாவுடைய மாதம், அடுத்ததாக நாம் எதிர்நோக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இஸ்லாமிய அடிப்படையில் மொத்தமாக 12 மாதங்கள். இது அல்லாஹ் உருவாக்கியது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மாதங்களில் ஒரு மாதத்தில் ஷரீஅத்துடைய அடிப்படையில் 29, 30 நாட்கள் தான் ஷரீஅத்துடைய அடிப்படையில் ஒரு மாதத்துடைய நாட்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஷரீஅத்திலே 28 நாட்கள் 31 நாள் என்பது ஷரீஅத்தில் கிடையாது. ஷரீஅத்தில் 29, 30 நாட்கள் தான் ஷரீஅத்துடைய மாத அடிப்படையில் வரக்கூடிய நாட்கள். இதே போன்று முழு வருடத்திலும் 355 நாட்கள், 354 அல்லது 355, 365 கிடையாது. அது ஆங்கில கணக்கின்படி இருக்கலாம். ஆனால் ஷரீஅத்துடைய அடிப்படையில் மொத்தமாக 354 அல்லது 355 நாட்கள். பெருமைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்காக வேண்டி இந்த மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி கூறியிருக்கிறான். 4 மாதங்களை. இந்த 355 நாட்களில் மாஸ்டர் ஆஃப் மந்த்ஸ், மாதங்களுக்கெல்லாம் தலையாக இருப்பது ரமதானுடைய மாதம். இதை போன்று மாஸ்டர் ஆஃப் டேஸ், நாட்களுக்கெல்லாம் தலையாக இருப்பது வெள்ளிக்கிழமையுடைய யௌமுல் ஜும்ஆவுடைய இன்றைய நாள். இதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களையும் அல்லாஹ் மிக சிறப்பாக, மிக அற்புதமாக எமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். அதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தெளிவாக கூறியிருக்கிறான். பெருமைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவதாவது, ரமதானுடைய இறுதி 10 நாட்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களுக்கு கிடையாது. துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுக்கு கிடையாது. ஏனென்றால் ரமதானுடைய இறுதி 10 நாட்களில் லைலத்துல் கத்ர் வருகின்றது. லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடக்கூடிய அந்த இரவு வருவதனால் ரமதானுடைய இறுதி 10க்கு இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்கள் சிறப்பாக அமையாது. ஆனால் அல்லாமா ரமதான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ரமதானுடைய இறுதி 10 நாட்களை விட இந்த துல்ஹிஜ்ஜா, நாம் முன்னோக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் சிறந்தது. ஏனென்றால் அந்த 10 நாட்களில் தான் யௌம் அரஃபா, அரஃபாவுடைய தினம் இருக்கின்றது. அரஃபாவுடைய தினம் என்றால் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதிய்ய வல் பாகிய்ய, முந்தைய வருடத்தினுடைய ஒரு பாவத்தையும் இதற்கு பின்னால் வரக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மிக பெரும் சிறப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அரஃபாவுடைய தினத்தில் வைத்திருக்கிறான். இதனால் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் தான் சிறந்தது என அல்லாமா ரமதான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த 10 நாட்களுடைய சிறப்புகள் என்ன? இந்த 10 நாட்களில் அல்லாஹ் என்னென்ன சிறப்புகள் வைத்திருக்கிறான்? பஸாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரிவாயத், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலு அய்யாமி துன்யா அய்யாமுல் அஷ்ரி தில் ஹிஜ்ஜா. நாம் துன்யாவில் வாழக்கூடிய நாட்களில் மிகச் சிறந்த நாட்கள், நாம் முன்னோக்கக்கூடிய, நாம் எதிர்கொள்ளக்கூடிய மிகச் சிறந்த நாட்கள் எதுவென்றால் தில் ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெருமைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, நாம் இன்று எந்த மாதத்தில் இருக்கிறோம், என்ன பிறை என்பது கூட எமக்கு தெரியாது. இஸ்லாத்துடைய வாதங்கள் எவ்வாறு வருகின்றது என்பது கூட எங்களுக்கு தெரியாது. பெருமைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, எம்மை விட காஃபிர்கள் அந்த காலத்தில் அழகான முறையில் இஸ்லாத்தை விளங்கி இருந்தார்கள், அந்த மாதங்களை கண்ணியப்படுத்தினார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி தஆலா மின் ஹாதிஹில் அய்யாம். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாள் இருக்குது இல்லையா, இந்த 10 நாள்ல செய்யக்கூடிய அமல மாதிரி அல்லாஹ்வுக்கு விருப்பமான வேற எந்த அமலும் கிடையாது. துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள்ல செய்யற அமல் மாதிரி வேற எந்த நாட்கள்ல நாங்கள் அமல் செய்தாலும் அல்லாஹ்வுக்கு அது மிக விருப்பமானதாக கிடையாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஜிஹாத் செய்யறதை விட சிறப்பான நாட்களா இது? ஜிஹாதுக்கு போறதை விட, ஒருத்தர் ஜிஹாதுக்கு போறான்னு சொன்னா, போருக்காக வேண்டி போறார் என்று சொன்னா என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. தன்னுடைய உடம்பு 2ஆக பிளக்கப்படலாம், கத்தியால் குத்தி மரணம் ஏற்படலாம், கழுத்து துண்டிக்கப்பட்டு மரணம் ஏற்படலாம். இதைவிட சிறந்ததா யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், போருக்கு போவதை விட சிறந்தது. ஆனால் ஒரு விதிவிலக்கு, போருக்கு சென்று ஷஹீதாகிறாரே அவர்ட தகுதி வேற. போருக்கு போயிட்டு ஜிஹாதுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வாரார் தானே, இவர்ட சிறப்பை விட, போருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வாராரு, இவர்ட சிறப்பை விட இந்த நாட்கள்ல செய்யற அமல்களோட சிறப்பு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதென அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமதானுக்கு அடுத்ததாக எமக்கு இந்த 4 மாதங்களை மிக சிறப்பானதாக என்று கூறியிருக்கிறான். இந்த 4 மாதங்களின் சிறப்பை நாம் எவ்வாறு விளங்கி வைத்திருக்கிறோம்? பெருமைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, இதற்கு அழகான ஒரு சம்பவம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கைஸ் கோத்திரம் என் சவுதி அரேபியால அஹ்ஸா என்ற ஒரு இடம் இருக்குது. முந்தைய காலத்தில் அது பஹ்ரைன் பேர் இருந்துச்சு, இன்றைய பஹ்ரைன் அல்ல. அந்த அஹ்ஸா என்ற இடத்துல கைஸ் கோத்திரம் அவங்க என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த அஹ்ஸா என்ற இடத்தை தாண்டி இல்ம படிக்கிறதுக்காக வேண்டி வாராங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எதெல்லாம் படிச்சு தரையிலுமோ எல்லாம் எனக்கு படிச்சு தாங்க, எங்களுக்கு எல்லாம் கற்றுத்தாங்க. ஏன்னு சொன்னா நாங்க போயிட்டு எங்கட குடும்பத்துக்கு, எங்கட உறவினர்களுக்கு, எங்கட நண்பர்களுக்கு, எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட கோத்திரத்தினருக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்பவே படிச்சுதாங்க. அதற்கு பின்னால சொன்னாங்க, இந்த அஹ்ஸா என்ற இடத்துல முதர் என்ற ஒரு கோத்திரம் இருக்கின்றனர். அந்த கோத்திரம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். பிரயாணம் செய்யக்கூடியவங்களை அப்படியே மறைச்சி அவங்களோட பொருள்களை பறிச்சு சம்டைம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கொலை செஞ்சும் போட்டுருவாங்க. என்ன சரி, சண்டால் போனு சொன்னா, வாக்குவாதம் போனா கொலை செஞ்சும் போட்டுருவாங்க. இந்த கொலைக்கார கும்பல், வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் இருக்கின்றனர். அவர்கள் இந்த 4 மாதத்துல வந்தன்னு சொன்னா யார சொல்லல ஒன்றும் செய்ய மாட்டாங்க.
அந்த பக்கத்தால வந்தா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, ஏன் அவர்கள் இந்த 4 மாதங்களுடைய காலத்தில் யாருக்கும் எதுவும் செய்வதில்லை? ஏனென்றால் அவர்கள் இந்த அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லக்கூடிய இந்த 4 மாதத்துல யாருக்கும் எந்த அநியாயமும் செய்ய மாட்டாங்க, எந்த கொள்ளையும் செய்ய மாட்டாங்க, யாரையும் கொலை செய்யவும் மாட்டாங்க. ஏண்டா இந்த மாதத்துல செய்யக்கூடிய அமலுக்கு டபுள் மடங்கு நம்ம. இதே போல இந்த மாதத்துல நாங்க ஏதாவது தவறு செய்தால் அதற்குரிய குற்றம், அதற்குரிய தண்டனை அல்லாஹ்வால் மிகவும் கடுமையாக இருக்கும் என்பதை காபிர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அதனால் இந்த மாதத்தில் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல் நெஞ்சம் கொண்ட இந்த மக்களே, அந்த குஃபார்களே, அந்நியர்களே இந்த மாதத்துடைய சிறப்பை விளங்கி வைத்திருந்தார்கள். ஜாகிலியா காலத்து மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, சின்ன ஒரு பக்கத்துல வீட்டுலிக்கிறக்கூடிய ஒரு ஒட்டகம் வந்து, ஒரு குதிரை வந்து இந்த வீட்டுலிக்கிற என்னமால ஒரு பொருளை உடைச்சேன்னு சொன்னாலே பெரிய ஒரு சண்டை பிடிப்பான், பெரிய ஒரு பலா இழுப்பாங்க. ஆனா இந்த காலத்துல இந்த 4 மாதங்கள்ல ஒரு மாதத்துல தன்னுடைய தாயை கொன்றவன் கண்ணுக்கு முன்னால் வந்து நின்றாலும் உரைத்து கூட பார்க்க மாட்டார்களாம். ஏனென்றால் அந்த அளவு இந்த மாதத்துடைய சிறப்பை அந்த குஃபார்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, நாம் எந்த அளவு விளங்கி வைத்திருக்கிறோம்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, நாம் சற்று சிந்திக்க வேண்டும். எந்த நிலைமையில் இருக்கிறோம்? அல்லாஹ் எவ்வளவு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் நமக்கு. இன்னும் இஸ்லாத்தை படிப்பதில் ஆர்வம் இல்லை, தெரியாத விடயங்களை படிப்பதில் ஆர்வம் இல்லை. ஒரு நடிகரை பத்தி சொன்னா அவருடைய டீடைல்ஸ் ஃபுல்லா தெரியும். உலகத்துல நடக்கக்கூடிய அழிச்சாட்டியங்கள் எந்தெந்த டேட்ல நடக்குதுன்னு தெரியும். என்னென்ன அசம்பாவிதம் என்னென்ன டேட்ல நடக்குதுன்னு தெரியும். நாட்டுல நடக்கக்கூடிய இன்னொரு பல விஷயங்கள் எந்த டேட்ல எந்த டைம்ல நடக்குது, எந்த டேட்ல எந்த டைம்ல நடக்கும் என்பதும் நமக்கு தெரியும். அனைத்தும் தெரிந்து வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் எந்த மாதத்தில் இருக்கிறோம், எந்த மாதத்தை முன்னோக்க போகிறோம் என்பது கூட தெரியாது. அல்லாஹ் நம் அவர்களை பாதுகாக்க வேண்டும். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள், அருமை சஹாபாக்கள் 3 பத்துகளை அதிகமாக கண்ணியம் படுத்துவாங்க. ஒன்று ரமலானுடைய இறுதி 10, அடுத்ததாக துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள், அடுத்தது ரமலானுடைய இறுதி 10, அதற்கு பின்னால் துல்ஹிஜ்ஜா, இஸ்லாத்தின் கடைசி மாதமாகிய இறுதி மாதமாகிய துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10, அதன் பின்னால் இஸ்லாத்தின் முதல் மாதமாகிய முஹர்ரமுடைய முதல் 10. இதனை சஹாபாக்கள் அதிகமாக கண்ணியப்படுத்துவார்கள். எந்த அளவிற்கு இந்த 10 நாட்களோட சிறப்பு என்று சொன்னா, துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாள் இருக்குது இல்லையா, உலகத்துல நாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சத்தியம் செய்யறண்டா நினைச்ச மாதிரி சத்தியம் செய்யலாம். இந்த மஸ்ஜிதின் மேல சத்தியமா இப்படி சொல்லலாம். ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக வேண்டி குர்ஆன் மேல சத்தியமா, உங்களோட தாயிட மேல சத்தியமா, உங்களோட ஹஸ்ரத் மேல சத்தியமா, உங்களோட புள்ளையிட மேல சத்தியமா, ஒண்ணு செய்ய. சத்தியம் செய்வதற்கு தகுதியானது என்னவென்றால், சத்தியம் செய்யக்கூடிய அந்த விடயம் அதற்கு மேலால் சிறந்தது எந்த ஒன்றும் இருக்கக்கூடாது. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அதனால்தான் அல்லாஹ் கூறியிருக்கிறான், நாம் ஒரு விடயத்தில் சத்தியம் செய்வதென்றால் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, அல்லாஹ்வின் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய முடியும், வேறு எதன் மீதும் சத்தியம் செய்ய முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வை விட கண்ணியமானது வேறொன்றும் கிடையாது. இந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, பரிசுத்தமான அல்லாஹ், அவனுடைய படைப்பினங்களில் ஒன்றாகிய சூரத்துல் ஃபஜ்ரில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வல் ஃபஜர்,
அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக அல்லாஹ் படைத்த இந்த அதிகாலையின் மீது சத்தியம் செய்கிறான். அதிகாலை என்பது முஃமின்களுக்கு பரக்கத்தாக கொடுக்கப்பட்டது. இன்று எத்தனை பேர் சுபஹ் தொழுதோம் என்பதே கிடையாது. எம்மில் எத்தனையோ பேர் சுபஹ் தொழுகையை கண்டதே இல்லை. சூரியனை கண்டதுதான் அதிகம். பேரன்புமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, வாழக்கூடிய காலம் குறுகிய காலம். ஹுதுபா செய்யக்கூடிய நான் கூட இறங்கி சலாம் கொடுத்து விட்டு அடுத்த நிமிடம் வீடு திரும்புவேனா என்று சொல்ல முடியாது. ஹுதுபாவை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் கூட இங்கிருந்து எழுந்து சென்று வீட்டில் சமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டில் கலந்து கொள்வோமா என்பது கூட தெரியாது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலா எம்முடைய வாழ்க்கையை அவ்வாறுதான் அமைத்து வைத்திருக்கின்றான். பேரன்புமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, வாழக்கூடிய காலம் குறுகிய காலம். இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாஹ் என்னென்ன அமல்களை வைத்திருக்கிறான், எந்தெந்த காலத்தில் எந்தெந்த சிறப்பை வைத்திருக்கிறான், எந்தெந்த அமலுக்கு எப்படிப்பட்ட நன்மையை தருகிறான், இவைகளை எல்லாம் விளங்கி அமல் செய்து அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அனைவருக்கும் நல்ல மௌத்தை தருவானாக. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, இந்த வலையாலின் அஷ்ர் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக. அதற்கு பின்னால் அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய ஒரு விடயம் வலையாலின் அஷ்ர், 10 நாட்களின் மீது, 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முகாத்திர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் கூறுகின்றார்கள், இந்த 10 நாட்கள் என்பது துல்ஹிஜ்ஜாவின் முதல் பிறை தின்பட்டதிலிருந்து யௌமுன் நஹ்ருடைய அந்த குர்பானியுடைய நாள் வரை இருக்கக்கூடிய அந்த 10 நாட்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு முகாத்திர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆகிய 3 பேரும் குறிப்பிடுகின்றனர். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களை நாம் அதிகமாக கண்ணியப்படுத்த வேண்டும். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், 4 இஸ்லாத்தின் அடிப்படை அமல்களில் 4 அமல்களான முக்கிய அமல்களான தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த 4 தலையான அமல்களையும் எமக்கு ரமதானுடைய இறுதிப்பத்தில் செய்ய முடியாது. ஏன்? ரமதானில் தொழ முடியும், ரமதானில் ஜகாத் கொடுக்க முடியும். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, ரமதானில் நோன்பு படுக்க முடியும். ஆனால் ஹஜ்ஜுடைய அமலை ரமதானில் செய்ய முடியாது. ஆனால் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் இந்த காலம் வந்து விட்டால் எமக்கு தொழ முடியும், தொழுகையுடைய கடமையை நிறைவேற்ற முடியும், நோன்புடைய கடமையை நிறைவேற்ற முடியும், ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்ற முடியும், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற முடியும். ஹஜ்ஜுடைய கடமையை நோன்பில் நிறைவேற்ற முடியாது. ஹஜ்ஜுடைய கடமையை வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் ஹஜ்ஜுடைய சிறப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனும் செய்ய அந்த தியாகத்தை உணர்த்துவதற்காக வேண்டி மிக பெரும் அமலாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய துல்ஹிஜ்ஜாவுடைய காலத்தில் தான் வைத்திருக்கிறார். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அடுத்ததாக உத்ஹியா கொடுக்க நியத்து வைத்த ஒரு மனிதர் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறையை கண்டுவிட்டால் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய எந்த முடியையும் அகற்ற முடியாது. அகற்றாமல் இருக்க வேண்டும். உடம்பில் இருக்கக்கூடிய நகத்தை வெட்டாமல் இருக்க வேண்டும். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏன் இஸ்லாம் இவ்வாறு கூறுகிறது? இப்ப ஒருத்தரங்கள்ட்ட வந்து கேட்கிறாரு, நீங்க ஏப்பா மீசையை கத்திரிக்காம இருக்கிறீங்க, ஏன் முடிய வெட்டாம இருக்கிறீங்க?
இல்லப்பா நான் குர்பானியோட நியத்தை வச்சிருக்கிறேன், நான் குர்பானி கொடுக்கணும், குர்பானி கொடுக்கிறேன்னு சொன்னா பிறை தென்பட்டத்திலிருந்து எனக்கு என்னுடைய முடிகளையோ நகங்களையோ களைய முடியாது. இப்ப அந்த மனிதருக்கும் ஒரு ஆசை வரும். இந்த புனிதமான கடமையை நிறைவேற்றுவதற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கின்றதா? அவர் இதற்கென்று ஒரு சின்ன தியாகம் ஒன்று செய்ய வேண்டும். இந்த சுன்னாவை, இந்த அமலை செய்வதற்குரிய பொறுப்பு அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நபரிடம் மாத்திரம்தான் இருக்கின்றது. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இந்த உல்ஹியாவுடைய சிறப்புகளை விளங்கி நாமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த உல்ஹியாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். வளமையா என்ன செய்யறது? வளமையா கொடுக்கிறவங்க தான் உதுஹியா கொடுக்கிறேன், வருஷா வருஷம் உங்களையே தான் கொடுப்பாங்க. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, முயற்சி செய்ய வேண்டும். சிலர்கள் நாளுக்கு நாள் உதுஹியா கொடுப்பதற்காக வேண்டி சிறிது சிறிதாக பணம் சேர்க்கின்றனர், ஏழை மக்கள் கூட. ஏன்? குர்பானியுடைய அந்த பாக்கியம், அந்த நன்மை எனக்கும் கிடைக்க வேண்டும். ஒரு பங்குல சேர்ந்து கொள்வாங்க, அல்லது ஒரு ஆட்டை கொடுப்பாங்க. நியத்து வைத்தால் எம் அனைவருக்கும் அந்த கடமையை நிறைவேற்ற முடியும். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, ஆக இந்த 10 நாட்களில் இந்த உத்ஹியா கொடுக்கக்கூடியவர்கள் முடிகளை களையக்கூடாது, நகங்களை களையக்கூடாது. இதே போன்று அடுத்த ஒரு முக்கியமான அமல் தான் சுன்னத்தான இந்த 10 நோன்புகளையும் பிடிப்பதற்கு முயற்சி செய்வது. இந்த சுன்னத்தான நோன்பை 3 வகையாக பிரிக்கலாம். மா யதகர்ரரு பிதகர்ருரில் அஸாபி', மா யதகர்ரரு பிதகர்ருரிஷ் ஷுஹூர், மா யதகர்ரரு பிதகர்ருரிஸ் சினீன். வாராந்தம் வரக்கூடிய சுன்னத்தான நோன்பு, மாதாந்தம் வரக்கூடிய சுன்னத்தான நோன்பு, வாராந்தம் வரக்கூடிய திங்கள் வியாழன், மாதாந்தம் ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய பிறை 13, 14, 15, வருடாந்தம் வரக்கூடிய இந்த 10 நோன்பு. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் கூறினார்கள், நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 9 நோன்பையும் விட்டதே கிடையாது. தம்முடைய வாழ்நாளில் இந்த 9 நோன்பையும் விட்டதே கிடையாது. அவ்வளவு பக்குவமாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான நோன்பை விடுவதே கிடையாது. மிகச் சிறப்பம்சமாக இந்த நோன்பை தவறாமல் பிடிப்பார்கள். நாம் அனைவரும் இந்த நோன்புகளை பிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த 10 நோன்பருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிரத்யேகமான நன்மைகளை தர காத்துக் கொண்டிருக்கிறான். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இந்த 10 நோன்பை எங்களுக்கு பிடிக்கலான்னு சொன்னா குறைஞ்சது அரஃபாட நோன்பையாலும் பிடிக்கணும். முன்னால சொல்ல ஹதீஸ் போல எந்த அளவு மகத்தான நாள் என்றால் யுகஃபிரு ஸனதல் மாதிய்ய வல் பாகிய்ய, முந்தைய ஒரு மாதத்துடைய பாவத்தையும் பின் ஒரு வருடத்துடைய பாவங்களையும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிக்கிறான் என்றால் எந்த அளவு சிறப்பு மிக்கது. ஆகவே வயதாளிகள் இருப்போம், நோயாளிகள் இருப்பீர்கள், மிக கஷ்டமாக இருந்தால் அரஃபாவுடைய நோன்பை சரி முயற்சி செய்து நோட்பதற்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். முடியாவிட்டால் அப்படி அல்லாதவர்கள் ஆரோக்கியமான நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் இந்த 9 நோன்பையும் பிடிப்பதற்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நாட்களில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஸ்பீஹி வத் தஹ்மீதி வத் தஹ்லீலி வத் தக்பீர். இந்த நாட்களில் அதிகமாக தஸ்பீஹ், அல்லாஹ்வை துதி செய்யுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வை தக்பீர் தஹ்லீல் செய்யுங்கள். அதிகமாக தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். நாம் இந்த 10 நாட்களில் பிறை கண்டதிலிருந்து எமக்கு நாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம், எமக்கு சொல்லலாம், இந்த தக்பீரை சொல்லலாம். ஏனென்றால் அவ்வளவு மகத்தான நாட்கள். அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் தக்பீர் சொல்வதை, இந்த நாட்களில் மிக விரும்புகிறான். நோன்பையும் பிடித்துக் கொண்டு இந்த தஸ்பீஹாத்துகளையும் சொன்னால், அல்லாஹ்வை புகழ்ந்தால்
அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்படுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பிரத்யேகமான வித்தியாசமான நன்மைகளை பன்மடங்காக இந்த மாதங்களில் தருகின்றான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்ஹ் மக்கால சஃபா மலைக்கு ஏறி இந்த துஆவையும் இந்த தக்பீரையும் சொன்னாங்க. كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا لا إله إلا الله وحده صدق وعده ونصر عبده وأعز جنده وهزم الأحزاب وحده لا إله إلا الله والله أكبر. பெருமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இந்த தஸ்பீஹாத்துகளையும் நாம் சொல்வதற்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் அதிகமான நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக முக்கியமான ஒரு அமல்தான் இந்த காலகட்டங்களில் நாம் சதகா செய்வது. சதகா செய்வது சதகாவிற்கு மிக பெரும் நன்மையை தருகின்றான். சதகாவில் மிக பெரும் சதகா என்னவென்றால் இந்த 10 நாட்களில் குர்பானி கொடுப்பது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹ்ரி அஹப்பு இலல்லாஹி மின் இராகத்தி தம். மனிதன் செய்த அமல்ல அல்லாஹ்வுக்கு அந்த புனிதமான குர்பானியுடைய நாளில செய்யற மிகப்பெரிய, அந்த பெருநாள் தினத்துல செய்யற மிகப்பெரிய அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது இரத்தத்தை ஓட்டுவது, ஒரு மிருகத்தை பலியிடுவது, குர்பானி செய்வது. பெருமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இந்த குர்பானியுடைய விடயத்திற்கு நாங்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, பெருநாள் தினத்தன்று குர்பானி கொடுக்கறதுக்கு தகுதி என்று எங்கட பள்ளிக்கு தொலை வந்தன்னு சொன்னா, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, எங்கட முஸல்லாக்கு வந்துருவான். உங்களுக்கு குர்பான் கொடுக்கறதுக்கு தகுதி இருந்தும் நீங்க பள்ளிக்கு குர்பானி கொடுக்காம பள்ளிக்கு தொலைவாரீங்களா, அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்துருவான். தகுதி இருக்கக்கூடிய அனைவரும் கொடுக்க வேண்டும். தகுதி இல்லாதவர்கள் தகுதியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த குர்பானியுடைய பாக்கியத்தை தருவானாக. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அடுத்ததாக நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பெருநாளைக்கு முந்திய நாளை, பெருநாளைக்கு முந்திய நாளையில் ஹயாத்தாக்குவதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாரு பெருநாள் தினத்துடைய அந்த முந்திய பெருநாள் தினத்தை, அதாவது முந்திய இரவை ஹயாத்தாக்கின்றார்களோ, கியாமத்துடைய நாளையில் உள்ளங்கள் செத்து போயிருக்கும் காலத்தில், அந்த நாளையில் இந்த மனிதனுடைய உள்ளம் உயிரோட்டம் உள்ள உள்ளமாக இருக்கும். அந்த நாளை இரவில் நாம் கேலி கூத்தில், பகுதிகளில், வீண் விளையாட்டுகளில் கழித்து விடாமல் இந்த சிறப்பம்சங்களை விளங்கி இந்த 10 நாட்களையும் அழகான முறையில் நாம் நோன்போடு, சதகாவோடு, தான தர்மங்களோடு, அஹ்லாக்கை காட்டி, நாம் யாருடாலும் கோபமாக இருந்தால், கோபதாபமாக இருந்தால் அவர்களை மன்னித்து, யாருக்காவது நாம் அநியாயம் செய்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு விட்டு கொடுத்து, அதிகமாக நாங்கள் நல்லமல்களை செய்து அல்லாஹுக்கு பொருத்தமான மனிதர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பேரன்புமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஹுதுபாவுடைய சுருக்கம் என்னவென்றால், நாம் முக்கியமாக அல்லாஹ் இந்த 4 மாதங்களை நமக்கு கண்ணியப்படுத்தி ரமதானுக்கு பின்னால் தந்திருக்கிறான். இந்த 4 மாதத்துடைய கண்ணியங்கள், சிறப்பம்சங்களை விளங்க வேண்டும், அதனை படிக்க வேண்டும், அதிலே அது அதிகமாக அமல்கள் செய்ய வேண்டும். அமலுடைய பொறுமதியை விளங்கி அமல் செய்தால் அதனுடைய பவர் கூட, அதற்கு தார அல்லாஹ் வெறுமதியும் கூட. ஏதோ விடயங்களுக்கு நாம் நேரங்களை, காலங்களை ஒதுக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டி இந்த நல்லமல்களை படிப்பதற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்கி அல்லாஹுக்கு நெருக்கமான மனிதர்களாக மாறி எம்மையும் எம்முடைய குடும்பத்தினரையும் உலகத்துடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ்ந்து வாழ வைத்து இந்த புனிதமான வரக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புனிதமான நாட்களில் நல்லமல்களை செய்து அல்லாஹுடைய பூர்த்தியான பொருத்தத்தை பெறுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, நம்முடைய பாவங்களை, தப்புகளை, தவறுகளை
குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்தந்திரு ரஹ்மானே. இரக்கமுள்ளவனே, எம்மை ஈருலகிலும் வெற்றியாளர்கள் ஆக்கிடு ரஹ்மானே. கண்ணியமானவனே, சிறப்பானவனே, எம்மை கண்ணியப்படுத்தி வைத்திரு ரஹ்மானே. உன்னையும் உன்னுடைய தூதரையும் விளங்காமல் இருக்கின்றோம் ரஹ்மானே. ஏதோ கேலி கூத்துக்கு நேரம் கொடுக்கக்கூடிய நாம் இஸ்லாத்தை விளங்காமல் இருக்கின்றோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், முஸ்லிம் என்ற பேரவையில் மாத்திரம் இருக்கின்றோம் ரஹ்மானே. இரக்கமுள்ளவனே, உன்னையும் அஞ்சி பயந்து வழிபட்டு ஐவேளை தொழுகையையும் தொழுது நல்ல முறையில் வாழ்ந்து கடைசி நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் சிரித்த வண்ணம் சொர்க்கத்தை பார்த்த வண்ணம் எம்முடைய ரூஹை பிரித்தல்வாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எம்முடைய இந்த சிறிய துஆயை கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.